குட் ஈவினிங் பிள்ளைகள். Good evening, sir. ஓகே, Good evening, sir. நாங்க இப்ப Good evening. 5வது பேப்பர் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? மொத்தமாக ஓகே ஓகே 4வது பேப்பர் முடிச்சு இப்ப நாங்க 5வது பேப்பர் பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் உங்களுக்கு நேரத்தோட அனுப்பியிருக்கிற அந்த 4 பேப்பரையும் பிரிண்ட் அவுட் எடுத்து திரும்ப ஒருக்கா செய்து பாருங்க. இப்ப நாங்க நிறைய இன்னும் இருக்கிறது எங்களுக்கு ஒரு 90 நாள் தான் இருக்குது இல்லையா? அப்ப அந்த 90 நாளைக்குள்ளேயும் என்ன வகையில படிக்கலுமோ அதன் அடிப்படையில படிச்சு கொள்ளுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் உங்களை அதாவது ஸ்டார்ட்ல இருந்து வந்தாக்களுக்கு இடவிளக்கப்படங்கள் ஒரு அளவுக்கு செய்யறதுக்கு பழகிட்டேன். இடவிளக்கப்படங்களை இப்ப செய்வீங்க. முதல் இருந்ததை விட இப்ப நல்ல வடிவா செய்ய பழகிட்டீங்க. ஸோ நம்மளோட ஏர்லி மார்னிங் கிளாஸ்ல வந்து உலகப்படமும் நான் இடவிளக்கப்படங்களும் கொண்டு போவேன். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. தொடர்ச்சியா போகும். நீங்க எக்ஸாம் எழுத மட்டும் தொடர்ச்சியா போகும். தயவு செய்து அந்த ஏர்லி மார்னிங் கிளாஸுகளில் ஜாயின் ஆகுங்க. எலும்ப மாற்றப்படாம அதில் வந்து ஜாயின் ஆகி கொள்ளுங்க. அதுல இடவிளக்கப்பட பிராக்டிக்கலும் உலகப்பட குறித்தல் தொடர்பான பிராக்டிக்கலும் போய் கொண்டிருக்கும். சரிதானே? அதுலயே நீங்க சேர்ந்து படிச்சு கொண்டு வந்தீங்கன்னாலே சிம்பிளா நீங்க எக்ஸாம் பேப்பரை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. மற்றபடி இப்ப அதாவது நைட் கிளாஸ்ல எங்களுக்கு பேப்பர் கிளாஸே போய் கொண்டிருக்கும். சரி, நான் 1 2 3 4 சென்ட் பண்ணியும் விடுறேன். சரிதானே? உங்களுக்கு நான் திரும்பவும் சென்ட் பண்ணி விடுறேன். இப்ப நீங்க மெசேஜ் பண்றதால அது பின்னுக்கு போயிரும் போல இருக்குது. நீங்களும் அதுல டவுட் கேட்குறீங்க குரூப்ல. அப்ப அதால அந்த பேப்பர்கள் அனுப்புனது பின்னுக்கு போயிருக்கு. நான் திரும்ப ஒருக்கா ரீசன் பண்ணி விடுறேன். சரி, ஓகே. இப்ப 5வது பேப்பர் உங்களுக்கு நான் எல்லாருக்கும் அனுப்பியிருக்கிறேன். 5வது பேப்பர்களை ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. திரும்ப ஒருக்கா நாங்க முதல் இருந்து எங்களுக்கு அறிவுறுத்தல்ன்றது மிக முக்கியமானது உண்டு. அறிவுறுத்தல்ல இருந்தே நான் போவோம். சரிதானே? ஓகே, பாருங்க. இவ்வினாக்கள் 3 பகுதிகளை கொண்டது. பகுதி 1 40 பல்வேறு வினாக்களினை கொண்டுள்ளது. பகுதி 1ல 40 பல்வேறு வினாக்கள் இருக்கு. எங்களுக்கு வலிமையா ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல 40 பல்வேறு வினாக்கள் வரும் புவியியலை பொறுத்த வரைக்கும். பகுதி 1ற்கான விடைகளை இவ்வினாத்தாளிலே எழுதப்பட வேண்டும். நீங்க பகுதி 1க்கு அந்த வினாத்தாளை எழுதி கட்டி கொடுத்துருவீங்க. பகுதி 1ல் ஒவ்வொரு சரியான விடைக்கும் 1 புள்ளி உரித்தாகும். உங்களுக்கு நீங்க 1 புள்ளி, அதாவது அதுல ஒரு வினா சரியா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 புள்ளி படி மொத்தமாக 40 புள்ளியை உங்களால பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பகுதி 2ல் உள்ள 2 வினாக்களுக்கு விடையளித்தல் வேண்டும். இதுதான் பிள்ளை நீங்க நிறைய பேர் செய்யறது. இப்ப புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கு சொல்றேன், இந்த டைம் இருக்குத்தானே என்று போட்டு இன்னொரு கேள்வியை செய்து விடுவான் என்று போட்டு செய்கிறார்களும் இருக்குது. விலங்குதானே இந்த டைம் இருக்குதானே என்று போட்டு செய்கிறார்களும் இருக்கிறாங்க கூட பேர். சரிதானே? அப்படின்றதுக்குள்ள நீங்க 2 வினாக்கள் மாத்திரம் தான் எழுத வேணும். ஒழுங்கா எழுதுற பிள்ளைக்கு டைம் காணாம தான் வரும். இந்த 2 வரையில எழுதுறார்கள் தான் டைம் கூட இருக்கிறது. மேசையில படுத்து நித்திர கொள்றதாக்கள் அப்படியானாக்கள் தான். என்னென்றா படிக்காம வந்துட்டு போட்டு 2 வரையில எழுதுறார்கள். ஆகவே நேரங்களை வடிவா சரியான வகையில கால்குலேட் பண்ணி எழுத பழகிக்கொள்ள வேணும். அதான் எங்களுக்கு மிக முக்கியமானது ஒன்று. அடுத்தது பகுதி 3ல் 4 வினாக்கள் தரப்பட்டுள்ளன. அவற்றுள் 2 வினாக்களை தெரிவு செய்து விடையளித்தல் வேண்டும். உங்களுக்கு சொல்லியிருக்குது. உலகப்படமும் இடவிளக்கப்படங்களும் கட்டாயம் நீங்க செய்ய வேணும். பகுதி 3ல வந்து 4 வினாக்கள் இருக்கும். அதுல 2 வினாக்களை நீங்க தெரிவு செய்து எழுதிக்கொள்ள வேணும். பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 ஆகியவற்றுக்குரிய விடைத்தாள்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டு கையளிக்கப்பட வேண்டும். இதான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்ற மிக முக்கியமான அறிவுறுத்தல்கள். இதை நீங்க சரியான வகையில பின்பற்றி உங்களுடைய பரீட்சை வினாத்தாள்களை நீங்க செய்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். சரிதானே? ஓகே, இதுல யாருக்குமே சந்தேகங்கள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் நீங்க வளமையாக உங்களுடைய ஸ்கூல்கள்லையும் மாடல் பேப்பர் செய்திருப்பீங்க. நீங்க சில பேர் இதுல பிரைவேட்டா கிளாஸுக்கு போவீங்க, அவங்கள்ட்ட நீங்க மாடல் பேப்பர் செய்து பழகிருப்பீங்க. இப்ப என்னட்ட ஜூம்ல வாரீங்க, நானும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதுல யாருக்கும் எதுவும் சந்தேகம் இருந்தால் கையுசத்துங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். சரிதானே? ஓகே. பகுதி 1. பகுதி 1ல் உங்களுக்கு தெரியும் வளமையாக எங்களுக்கு 10 வினாக்கள் செய்முறை புவியியலை சார்ந்ததாக இருக்கும். எங்களுக்கு தெரியும் செய்முறை புவியியல்ல 6 பாட அலகுகள் இருக்குது இல்லையா? எங்களுக்கு தெரியும் 6 பாட அலகுகள் இருக்குது. அந்த 6 பாட அலகுகளும் உங்களுக்கு இருந்து கட்டாயமான வினாப்பகுதிகள் வரும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதுல மிக முக்கியமாக 1க்கு 50,000 என்ற வினாப்பகுதியிலிருந்து 3 வினாக்கள் உங்களுக்கு கேட்கப்படும். வளமையாக 1க்கு 50,000 என்ற அந்த இடவிளக்கப்படங்கள் சார்ந்து உங்கள்கிட்ட 3 வினாக்கள் கேட்கப்படும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனால் சில டைம்ல படங்கள் சார்ந்து 2 வினாக்கள் அல்லது வந்து இந்த புள்ளிவிரவியல் சார்ந்த ஒரு வினாக்களாக மொத்தமாக உங்களுக்கு 10 புள்ளிகளுக்கு வரும். அந்த 6 பாட அலகுகளிலும் இருந்து மொத்தமாக 10 புள்ளிகளுக்கு உங்களுக்கு வினாக்கள் வரும். சரிதானே? ஓகே, இதுலயும் யாருக்கும் சந்தேகங்கள் இருக்காதுன்னு நான் நம்புறேன். சுமையா 100% என்ன நம்பி இருக்கிறீங்கன்னு போடுறீங்க. கட்டாயம்
போன தரமும் இதே போலதான் 2023ஆம் ஆண்டு படிக்கிற டைம்லயும் பிள்ளைகள் நிறைய பேர் லாஸ்ட்ல வந்து ஜாயின் ஆகினாங்க. நான் என்னுடைய நீங்க சேர்ந்து இசை வாங்கி போனீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு நல்ல புள்ளி வரும். சரிதான், நீங்க அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிதானே? ஓகே. 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் தொடர்ச்சியாக இந்த ஒன்றுக்கு 50,000த்துல குறிப்பாக அதை GS GPS RSல குறிப்பாக 4 வினா பகுதிகள் தூக்கி போட்டிருந்தாங்க. இந்த GS GPS RS வினா பகுதிகள்ல இருந்து. ஏனென்றால் அதுல அவங்க என்னச்சுன்னா படத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. அதுல படம்ன்ற கேள்வியை மிஸ் பண்ணி அவங்க GS GPS RSக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுல 4 வினா பகுதிகளை தூக்கி போட்டிருந்தாங்க. படம்ன்றதுல இருந்து அவங்க கேட்கல வினா பகுதி. சம்டைம் இந்த டைம் இந்த அதாவது 2024 உங்களுக்கு எழுத போற உங்களுக்கு அவங்க என்ன செய்யலாம், படங்கள்ல இருந்து வினாக்கள் கட்டாயமாக போடக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்குது. ஆனா சிம்பிளா தான் வரும். ஏனென்றால் அவங்க படம் என்றா என்ன, இடவிளக்க படங்கள் என்றா என்ன, படங்களினுடைய வகைப்பாடுகள், கருப்பொருள் படங்களுக்கு உதாரணம், இடவிளக்க படங்களுக்கு உதாரணம், இதுகள் எல்லாம் கேட்டுட்டாங்க. இன்னும் பெறப்படாம இருக்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னால் படம்ன்றதுக்குரிய வரைவிலக்கணங்கள் வேற இல்லை. படம் எதை மெயினாக வச்சுக்கொண்டு வரையப்படுகிறது என்ற வினாக்கள் வர இல்லை. கருப்பொருள் படங்களுக்குரிய வரைவிலக்கணங்கள் இன்னும் வரையில. ஆனா இடவிளக்க படங்களுக்குரிய வரைவிலக்கணம் 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில கேட்டுட்டாங்க. அப்ப சில டைம்ல என்ன செய்யலாம், அப்படி கேட்கலாம், யாதாயினும் ஒரு அம்சத்தினை அடிப்படையாக கொண்டு வரையப்படுகின்ற படங்கள் பின்வருவனவற்றுள்ளது. அல்லது இப்படி கேட்கலாம், பௌதிக அம்சங்களை மாத்திரம் பிரதிபலித்து ஒரு படங்கள் உருவாக்கப்படுமாயின் அத்தகைய படம் யாதாக இருக்கும், அது ஒரு கருப்பொருள் படங்களாக இருக்கும் இல்லையா? ஒன்று பௌதிக அம்சங்களை தனியாக பிரதிபலிக்கும், அல்லது பௌதிக அம்சத்தை தனியாக அல்லது பண்பாட்டு அம்சங்களை தனியாக பிரதிபலித்து அந்த படங்கள் உருவாக்கப்பட்டால் அது வந்து கருப்பொருள் படம். பௌதிக பண்பாட்டு அம்சங்களை ஒருமித்து வரையப்பட்டால் அது வந்து இடவிளக்க படம். உங்களுக்கு படிவா தெரிஞ்சிருக்கும். சில டைம்ல உங்களுக்கு இந்த முறை வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்குது. படங்கள் எதை அடிப்படையாக கொண்டு வரையப்படும் என்று சொல்லி ஒரு ஆள் கேட்கிறீங்க. படம்ன்றது வந்து காலம், இடம் என்ற ரெண்டை வச்சு கொண்டுதான் படங்கள் வந்து உருவாக்கப்படும். ஒன்று கால ரீதியான மாற்றங்களை எடுத்துக்காட்டும், அல்லது இட ரீதியான தன்மைகளை அந்த படங்கள் எடுத்துக்காட்டும். அப்படி இருக்கிறதான் நாங்க சொல்லுவோம் வந்து படங்கள் வந்து காலம், இடம் சார்ந்த ஒரு தன்மைகளை பிரதிபலிப்பதாக இருக்கும் என்று சொல்லி இருக்கும். உங்களுடைய தரம் 12ஆம் ஆண்டுல முதலாவது லைனே அதைத்தான் சொல்லியிருப்பாங்க. படங்கள் காலம், இடம் சார்ந்த தன்மைகளை பிரதிபலிப்பதாக அமைந்திருக்கும் என்று சொல்லியிருப்பாங்க. சரிதானே? நான் சொல்லும் போது நீங்க நோட் பண்ண வேணுமென்றாக்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு முதல் நோட் பண்றதுக்கு சீட்டும் தந்திருந்தேன். நான் அப்ப நீங்க எல்லாருமே கொப்பில நோட் பண்ணுன்றதுனா அதை நான் அனுப்பினேன் உங்களுக்கு. இப்ப நான் கதைக்கிறதுல சில பேர் நோட் பண்ண போறோம்ன்றாக்கள் நோட் பண்ணுங்க, அது உங்களுடைய பர்சனல். இப்ப இல்ல ரெக்கார்டிங் பார்த்து நோட் பண்ண போறோம்ன்றாக்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, அதை பத்தி பிரச்சனை இல்லை. சரிதானே? ஓகே. நான் ஒவ்வொரு விடயங்களும் சொல்லும் போது நான் ஒவ்வொரு விடயங்களையும் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்து தான் போவேன். அதுல எந்த விதமான மாற்றங்களும் இல்ல. நான் 4வது மாடல் பேப்பர் படிக்கும் போது உங்களுக்கு நோட்டுகள் தந்திருப்பேன். சரிதானே? ஆனா இதுல உங்களுக்கு நான் நோட்டுகள் தர மாட்டேன். நீங்க நோட்டுகளை இந்த ரெக்கார்டிங் பார்த்து நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க, எழுதி பழகி வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? ஏன்னா எங்களுக்கு காலங்கள் மிக குறைவு. நாங்க நிறைய மாடல் பேப்பர் செய்தோம்னா தான் நாங்க பயம் இல்லாம பேப்பர் அணுகி செய்து நல்ல ஏத்திர சித்திகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உருவாகும் இல்லையானே? அப்ப அதன் அடிப்படையில் நான் நோட் தரது உங்களுக்கு காலம் போகும்ன்றதால நான் நோட் தர மாட்டேன். ரெக்கார்டிங்க பார்த்து நோட் எடுத்துக்கொள்ளுங்க. இதான் நேரத்துடைய உங்களுக்கு சொல்லிட்டேன். திருப்பி கூடாது சார், நோட் தரலையே சார் என்று சொல்லி. சரிதானே? ஓகே. எல்லாத்தையும் நான் கதைக்கிறேன். இதுல முழு விஷயத்தையும் நான் கதைப்பேன். நீங்க டவுட் கேட்கும் போது நீங்க டவுட் கையொசத்திட்டு டவுட் கேளுங்க. சரிதானே? ஓகே. இதுல முதலாவது வினா பகுதியை பாருங்க. பின்வருவனவற்றுள் இடவிளக்க படம் ஒன்றில் பண்பாட்டு அம்சங்களை எடுத்துக்காட்டும் தெரிவு யார்? எங்களுக்கு தெரியும், இடவிளக்க படங்கள்ல பௌதிக அம்சங்களும் இருக்கும், பண்பாட்டு அம்சங்களும் இருக்கும். அந்த இடவிளக்க படங்கள்ல பண்பாட்டு அம்சங்களை வந்து எடுத்து காட்டி இருக்கின்ற தெரிவு பின்வருவனவற்றுள் எது என்று சொல்லித்தான் உங்கள்கிட்ட கேட்கிறாங்க. நீங்க எப்பயுமே ஒரு விடயம் எப்பயுமே தெளிவாக வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பரை பொறுத்த வரைக்கும் சோடிகள் தான் அடுக்கப்பட்டு விரும்பினா பகுதி. இப்ப 1 சொல்லி கேட்க மாட்டாங்க. 1, 2 அல்லது 3 அல்லது 4 இப்படி சோடியாக அடுக்கப்பட்டுதான் உங்களுக்கு என்ன செய்வாங்க, வினாக்கள் கேட்பாங்க. அப்பதான் நீங்க பிளவிடுவீங்கன்றது அவங்களோட ஐதீகம். விளங்குதானே? அப்ப நீங்க எப்பயுமே என்ன செய்யணும், ரிஜெக்ட் பண்ணி சரியான விடைகளை தேடி படிவா கண்டுபிடிச்சு கொள்ள வேண்டும். அதெல்லாம் உங்களுக்கு நான் முதல் எப்படி அதை செய்யறதுன்றதுக்குரிய தெளிவுபடுத்தலாம் உங்களுக்கு படிவா நான் சொல்லி இருக்கிறேன். சரிதானே? ஓகே. இப்ப இதுல நாங்க எப்படி ரிஜெக்ட் பண்றதுன்னு பார்ப்போம். சரிதானே? அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பண்பாட்டு அம்சம் என்றா என்ன, பௌதிக அம்சங்கள் என்றா என்ன என்றதெல்லாம் உங்களுக்கு வடிவா தெரிஞ்சிருக்கும். சரிதானே? இப்ப நான் இதுல ஒரு ஆளை கேட்பேன், ஒரு ஆள் என்ன செய்யணும், அன்மியூட் பண்ணி எனக்கு விடையை சொல்ல வேணும். சரிதானே? ஓகே. இதுல முதலாவது இருக்கிறாள் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால்
ரஜனா ரஜன் என்றவர் முதலாவது இருக்கிறார். அவர்கிட்டே கேட்போம். ரயன் அன்மியூட் பண்ணிட்டு முதலாவதுக்கு என்ன விட வரும் நீங்க மார்க் பண்ணி. ஓகே, 5வது. நீங்க சில பேர் எனக்கு சட்ல போட்டாலும் நான் பார்ப்பேன் யாரை விட சரி யாரை விட பிள்ளைன்றதை நீங்க மற்ற சட்ல போடலாம். ரஜன்கிட்ட கேட்டா. ஓகே ரஜன், உங்களுக்கான அடுத்த வினா, பண்பாட்டு அம்சங்கள் என்றா என்ன ரஜன்? மனிதனால் உருவாக்கப்படுற சார். மனிதனால் உருவாக்கப்படுறது அல்லது மனித தலையீடுகள் கொண்டு அமைய பெற்றிருக்கிற அதன் அனைத்தையும் நாங்க என்ன சொல்லுவோம்? பண்பாட்டு அம்சங்கள் என்று சொல்லி நாங்க என்ன செய்வோம் என்றால் வரைவிலக்கணப்படுத்துவோம். இப்ப இதன் அடிப்படையில வந்து பாருங்க, முதலாவது விடைகளை பார்ப்போம் நாங்க. வடிகால். இந்த வடிகால் என்றது வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீர் வடிந்து ஓடி வருகின்ற தன்மைகள் இல்லையா? இதைத்தான் நாங்க என்னோட சொல்லுவோம் என்றால் வடிகால் என்று சொல்லி சொல்லுவோம். இந்த வடிகால் என்றது எங்களுக்கு தெரியும் வந்து ஒரு பௌதீக அம்சங்களை சார்ந்ததாக வந்து இருக்கும். அதே நேரத்துல இடவிலக்கவியல். இடவிலக்கவியல் என்றது தரை தோற்றங்களுக்கு மறுபெயர்ல இடவிலக்கவியல் என்று சொல்லியும் சொல்லுவாங்க. ஆகவே இங்கு வடிகால், இடவிலக்கவியல் இது ரெண்டுமே எங்களுக்கு பௌதீக அம்சங்கள் சார்ந்ததாக இருக்கும். ஆகவே முதலாவது விடை எங்களுக்கு வராது. 2வது விடையை பாருங்க. நீர்ப்பாசனம், தரை தோற்றம். இதுல எங்களுக்கு தெரியும் நீர்ப்பாசனம் என்றதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது வந்து மனிதனுடைய தலையீடுகளாக அமைக்கப்பட்டிருக்கும். இப்ப உதாரணமா கால்வாய். கால்வாய் என்றது ஒரு நீர்ப்பாசன கால்வாய் என்போம் இல்லையா? அப்ப இங்க நான் நீர்ப்பாசனம் என்றுதான் இருக்கிறேன். அப்ப நீர்ப்பாசன கால்வாய் என்றுதான் நீங்க என்ன செய்யணும், அதை ஒரு ஞாபகம் வச்சிருக்க வேணும். சரிதானே? அப்ப நீர்ப்பாசனம் உங்களுக்கு தருவாங்க. அப்ப நீங்க நீர்ப்பாசன கால்வாய். அப்ப கால்வாய் என்றது யாரால் உருவாக்கப்படும்? மனிதனால் உருவாக்கப்படும். ஆகவே நீர்ப்பாசனம் என்றது ஒரு பண்பாட்டு அம்சம். ஆனால் தரை தோற்றம் என்றது ஒரு பௌதீக அம்சம். குத்திச்சாய்வு, குழிவுச்சாய்வு, அதாவது உயர்வான பகுதி, தாழ்வான பகுதி என்று தரை தோற்றங்களை கதைப்போம். ஆகவே தரை தோற்றம் என்றது பௌதீக அம்சங்கள். ஆகவே ஒரு பௌதீக அம்சமும் ஒரு பண்பாட்டு அம்சமும் வந்திருக்குது. ஆகவே 2வது விடையும் ரிஜெக்ட். 3வது விடையை பார்ப்போம். சரிவு பாறை. எங்களுக்கு தெரியும் பாறைகள் என்றாலே மனிதன் போய் நாட்டுற இல்ல பாறைகளை, அது இயற்கையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது பாறைகள். ஆகவே சரிவு பாறை என்றது ஒரு பௌதீக அம்சம். அதுலயே நீங்க விடையை ரிஜெக்ட் பண்ணிடுவீங்க. சரி, நிர்வாக எல்லைகள். அது உங்களுக்கு தெரியும், நிர்வாக எல்லைகள் மனிதனால போடப்பட்டது உண்டு இல்லையா? ஆகவே நிர்வாக எல்லைகள் பண்பாடு. இதுலயும் 3வதுலையும் ஒரு பௌதீக அம்சமும் ஒரு பண்பாட்டு அம்சங்களும் பெறப்பட்டிருக்குது. ஆகவே அந்த விடையும் 3வது விடையும் ரிஜெக்ட். 4வது விடையை பார்ப்போம். மணல் குன்று, அடுத்தது வீதி வலையமைப்பு. எங்களுக்கு தெரியும் மணல் குன்றுகள் இயற்கை, ஆகவே அது பௌதீக அம்சம். அடுத்தது வீதி வலையமைப்பு ஒரு பண்பாடு. ஆகவே இங்க பௌதீக அம்சங்கள் ஒன்றும் பண்பாட்டு அம்சங்களும் இருக்கிறதால 4வது விடையும் ரிஜெக்ட். சரி, அடுத்தது 5வது கால்வாய்கள். எங்களுக்கு தெரியும் கால்வாய்களை உருவாக்குறது மனிதன். ஆகவே அது ஒரு பண்பாட்டு அம்சம். குடியிருப்பு. குடியிருப்பு அமைக்கிறதும் மனிதன் தான். இயற்கையான குடியிருப்புகள் இல்லை. இதுல சில பேர் என்னட்ட ஒரு கேள்வி கேட்கிறவங்க இந்த பேப்பர் கிளாஸ் செய்யும் போது கேட்பாங்க, பாருங்க எப்படி எல்லாம் யோசிக்குதுன்னு பாருங்க பிள்ளையில. அப்படியான யோசனை உங்களுக்குள்ளேயும் இருக்கும். சார் ஆரம்ப காலங்கள்ல சார் மக்கள் அந்த குகைகள் அமர பொந்துகளுக்கு எல்லாம் குடியிருப்புல இருந்தவங்க தானே சார். நாங்க குடியிருப்பு படிக்கும் போது படிச்சிருக்கிறோம். அப்ப பாறைகள்னு சொல்லும் போது நாங்க அதை மனித மக்கள் பாறையில போய் குடியிருப்பு இருப்பாங்க தானே. அப்ப நாங்க அதை பண்பாட்டு அம்சங்களாக சொல்லிடலாதா என்று சொல்லி பிள்ளைகள் கேட்கிற தன்மைகள் இருக்குது. விளங்குதானே? ஆனா ஒரு விஷயத்தை நாங்க இங்க யோசிக்க வேணும். பாறைகள் என்றது மனிதனால் உருவாக்கப்பட இல்லை. மனிதன் தான் போய் அங்க இருந்தானே ஒழிய மனிதனால உருவாக்கப்பட்டு போயிருக்க இல்லை. இங்க குடியிருப்புன்றதான் மனிதனால உருவாக்கப்பட்டிருக்கிறது தான் இங்க குடியிருப்புன்றதுல எடுத்து காட்டுறாங்க. அதை நீங்க படிவா தெளிவாக விளங்கி வச்சிருக்க வேணும். ஆகவே குடியிருப்புன்றது ஒரு பண்பாட்டு அம்சம். இப்படியான டவுட் எல்லாம் நிறைய இப்படி என்ன கேட்கறதுகள் படிக்கும் போது அதற்கு சின்ன சின்ன டவுட் வரும்போது அந்த டவுட் எல்லாம் என்ன கேட்கறது, அதை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். சரிதானே? ஆகவே 5வது விடை கால்வாய், குடியிருப்பு என்பது 2 தான் பண்பாட்டு அம்சங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும். சரி, இதுல சில பேர் நிறைய பேர் விடையை போட்டிருக்கிறீங்க. அதுல பார்ப்போம் ஒவ்வொரு ஆளையும். ஓகே, முழு எல்லாருமே 5வது விடையை தான் சூஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, வெரி குட். அப்ப எல்லாருமே 5வது விடை போட்டிருக்கிறீங்க. அப்ப 5வது விடை தான் சரியான விடை. இதுல யாருக்கும் எதுவும் சந்தேகம் இருக்குதா? முதலாவது விடையில எங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்குதுன்றாக்கள் யாரும் இருக்கிறீங்களா? இல்ல நான் வேற விடைக்கு எதுக்கும் போட்டுட்டேன் சார், இப்படி நான் நினைச்சு போட்டுட்டேன் சார், அப்படி என்று யாரும் சொல்ல போறீங்களா? எதுவும் டவுட் இருக்குதா? ஓகே, குட். அப்ப நம்ம 2வது வினாவுக்கு போகலாம். பாருங்க, 2வது வினா வந்து பாருங்க இடவிலக்கப்படம். இதுவும் இடவிலக்கப்படம் சார்ந்த ஒரு வினாதான்.
இடவிளக்கப்படத்தில் பின்வரும் குறியீட்டு அம்சங்களுக்கான பொருத்தமான நிறத்தினை சரியாக தருவது. நான் சொன்னால் இந்த முறை உங்களுக்கு குறியீடுகள் ஒரு வினா கட்டாயமாக வரும். அதுல எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. ஏனென்றால் ஒன்றை விட்டு ஒருவரிடம் குறியீடுகள் சார்ந்த வினா பகுதிகள் வந்து கொண்டிருக்குது. அப்ப இந்த முறை உங்களுக்கு என்ன செய்யலாம், குறியீடுகள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்குது. குடியிருப்புகள்லாம் படிவா நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? நாங்க இடவிளக்கப்படங்கள்லாம் நிறைய செய்திருக்கிறோம். அப்ப அதுல உங்களுக்கு குடியிருப்புகள்ல உங்களுக்கு சாரி குறியீடுகள்ல உங்களுக்கு அது சிக்கல் தன்மைகள் வராதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரிதானே? ஓகே. நிறைய பேர் எனக்கு விடைகளை போட்டு கொண்டு இருக்கிறீங்க. நான் ஒரு ஆளை கேட்டுட்டு மற்ற ஆளுக்கு வருவோம். அம்ரா அம்ரா அன்மியூட் பண்ணுங்க. அம்ரா ஓகே ஓகே. இப்ப உங்களுக்கான வினா பகுதி 2வது வினா வாசிக்கிறேன், படிவா தெளிவா கேளுங்க. இடவிளக்கப்படத்தில் பின்வரும் குறியீட்டு அம்சங்களுக்கான பொருத்தமான நிறத்தினை சரியாக தருவது. எது வரும் அம்ரா? நீங்க எதை சூஸ் பண்றீங்க? எந்த விட வரும்? பல்வழி புகையிரத பாதை கருப்பு நிறம்ன்றதை சூஸ் பண்றீங்க இல்லையா? ஓகே. அப்ப பாடசாலை என்றது என்ன நிறத்தால காட்டப்படும்? சிவப்பு நிறத்துல. சிவப்பு நிறத்துல. வெரி குட். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடம் எதால காட்டப்படும்? கருப்பு நிறம். கருப்பு நிறம். எங்களுக்கு தெரியும் ஆரம்ப காலங்கள்ல அவை சிவப்பு நிறத்தால் இருந்தது. அவை இப்போது குறியீடுகள் மாற்றப்பட்டு கருப்பு நிறத்துக்கு வந்திருக்குதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெரி குட். வன ஒதுக்கீடு என்ன நிறம்? பிரவுன் கலர்ல டாட். பிரவுன் கலரா? சரி, படிவா பார்க்க வேணும் அம்ரா. குறியீடுகள் எல்லாம் படிவா இருக்குது உங்கள்கிட்ட. சரிதானே? ஓகே. பிரவுன் கலர் அல்ல, கருப்பு நிற புள்ளிகளால காட்டப்பட்டிருக்கும். எங்களுக்கு தெரியும் எல்லைகள் எல்லாமே சிவப்பு நிறங்கள்ல காட்டப்பட்டது. அவை மாவட்டம், மாகாணம், பிரதேச செயலாளர், கிராம சேவகர் பிரிவு, உள்ளூராட்சி மன்றங்கள் இல்லையா? இதுகள் எல்லாமே சிவப்பு கலரால காட்டப்பட்டிருக்கையில் வன ஒதுக்கீட்டு எல்லைகள் மாத்திரம் கருப்பு நிற புள்ளிகளால பிரதிபலிக்கப்படுகிறது. சரிதானே? ஆகவே வன ஒதுக்கீடு கருப்பு நிற புள்ளி. அடுத்தது பல்வழி புகையிரத பாதை. எங்களுக்கு தெரியும் புகையிரத பாதைகள் அதிகமாக கருப்பு நிற கடவைகளால எடுத்து காட்டப்படுறது இல்லையா? கோடுகளால எடுத்து காட்டப்படும். ஆகவே 4வது விடைதான் மிக பொருத்தமானது. ஆறுகள் பச்சை அல்ல நீல நிறத்தால காட்டப்படும். ஆகவே சரியான விடை 4வது. இதுல யாருக்கும் எதுவும் மாற்று கருத்துக்கள் எதுவும் இருக்குதா? சார் எக்ஸ்கியூஸ் மீ. கேளுங்க சார். இதுல பல்வழி புகையிரத பாதை என்னமா இருக்கு? வெரி குட். 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில ஒரு வினா பகுதியாக அவங்க குறியீடுகள் கேட்டவங்க. எப்படி இருக்கும் என்றால் கருப்பு நிறத்துல இப்படி கோடுகளால கருப்பு நிறம் ஒரு நீல நிறம் என்றே சொல்லுவீங்க. நான் கருப்பு நிறத்தாலே கீறி காட்டுறேன். இப்படி இருக்கு. சரிதானே? கருப்பு நிறங்களால கோடு போட்டு இப்படி இருக்கும். கிட்ட கிட்ட இருக்கு. 3 சோடிகளாக இருக்கு. எப்படி இருக்கும் என்றால் இப்படி கோடு ஒன்று போட்டு இப்படி இப்படி கிட்ட கிட்ட இருக்கு. சரிதானே? இப்படி 3 இருக்கு. இருந்தா நாங்க அதை பல்வழி புகையிரத பாதை என்று சொல்லுவோம். இப்படி 3 இருக்கு. சரிதானே தம்பி? ஓகே சார். ஓ, இப்படி இருந்தால் நாங்க அதுக்கு பேர் சொல்லுவோம் பல்வழி புகையிரத பாதை என்று சொல்லி சொல்லுவோம். ஓகே. அடுத்த வினாவை பாருங்க எல்லாரும். சொல்லுங்க தம்பி. புகையிரத பாதை வேற ஏதாவது இருக்கா? இருக்குது. சுரங்க வழி புகையிரத பாதை, அதே நேரத்துல புகையிரத பாதைக்கு குறுக்காக அமைந்த பாதைகள், புகையிரத பாதைக்கு கீழாக செல்லும் நீரோடை, பாலங்களின் மேல் அமைந்த புகையிரத பாதை இல்லையா? புகையிரத வரம்பு இப்படி எல்லாம் நிறைய இருக்குது. உங்களுக்கு குறியீடுகளை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். விளங்குதா? அந்த குறியீடுகள்ல புகையிரதத்துக்கு தனியான ஒரு சாப்டரை வச்சிருக்கிறாங்க. அந்த தனியான ஒரு அம்சங்களை புகையிரத அம்சங்கள்னு சொல்லி தனியா வச்சிருக்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா சிம்பிளா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா தம்பி? சரி சார். ஓகே சார். ஆமாம். பல்வழி புகையிரத பாதை என்றது உண்டு. அந்த குறியீடுகள்ல இல்லை. இதுகளெல்லாம் புதிதாக கொண்டு வரப்பட்ட அம்சங்களாக இருக்குது. விளங்குதானே? அப்ப அதை நீங்க என்ன செய்யணும்? சரியான வகையில அடையாளப்படுத்தி வைத்துக் கொள்ள வேணும். சரிதானே? ஓகே.
சில விஷயங்கள் புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க, அதையும் நாங்க நினைஞ்சிருக்க வேணும், தெரிஞ்சிருக்க வேணும். அதைத்தான் இப்ப நான் இங்க உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். சரிதானே? ஓகே. மூன்றாவது வினா வந்து பாருங்க. மூன்றாவது வினா, 1க்கு 50,000 இடவிலக்கப்படத்தாள்களில் உள்ளெல்லை தகவல்களை எடுத்து காட்டும் தெரிவு யாது? நஜிலா கேளுங்க. நஜிலா ஏதோ கையொசத்திருக்கிறீங்க. நஜிலா. சார் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடம் வந்து சிவப்பு நிறம் தானே சார்? சிவப்பு நிறம். ஆரம்பத்தில் அது சிவப்பு நிறத்தால குறிக்கப்பட்டிருந்தது, இப்ப அது கருப்பு நிறத்துக்கு மாற்றப்பட்டிருக்குது. சரியா நஜிலா? ஆமாம் சார். சரி, மூணாவது வினா நஜிலாட்டே கேட்போம். நஜிலாவே அன்மியூட் பண்ணுங்க. நஜிலா. ஓகே. மற்றாக்கள் இன்னொரு ஆள்கிட்ட கேட்கல. பிபர்சிகா அன்மியூட் பண்ணுங்க. பிபர்சிகா. ஓகே. மூணாவது வினா பகுதியை வடிவா பாருங்க. பிபர்சிகாவ 1க்கு 50,000 இடவிலக்கப்படத்தாள்களில் உள்ளெல்லை தகவல்களை எடுத்து காட்டும் தெரிவு யாது? இதான் மூணாவது வினா. எதுவாக இருக்கும் விவர்சிகா? எதுவாக இருக்கும்? மூன்றாவது சார். எதுன? பாத்தீங்களா? நீங்க வெரி குட், நிறைய பேர் சரியா போடுறீங்க. மற்றது நுசைபாட விடப்பில்லை. நுசைபா விடப்பில்லை. முதலாவது பிள்ளை நீங்க ரிஜெக்ட் பண்ண பழக வேணும். அதுதான் உங்களுக்கு கெட்டித்தனம். மற்றாக்கள் எல்லாரும் சரியா போட்டு கொண்டு வாரீங்க விட. இதுல பிள்ளையா போட்டாக்கள் சுட்டி காட்டுறேன்னு சட்ல போட்டிருக்கிறார்கள், பிள்ளையா போட்டிருக்கிறார்கள். நுசைபாடது விடப்பில்லை. முதலாவது ரிஜெக்ட் பண்ண பழகுங்க. அடுத்தது நஜிலாடது விடப்பில்லை. மற்றாக்கள் எல்லாம் ஜீனத். ஓகே, வெரி குட். நஜிலா திரும்ப மாற்றிட்டா. ஓகே, குட். தனுஷ், வெரி குட். பிள்ளை முதலாவது எங்க விவர்சியா? எங்க விவர்சியா? இங்க முன்னுக்கு வாங்க. விவர்சியா எங்க? மியூட் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணிட்டு ஓடக்கூடாது. இங்க பாருங்க, முதலாவது ரிஜெக்ட் பண்ண வேணும். உள்ளமைந்த எல்லைகள் எப்படி கண்டுபிடிக்கிறது விவர்சியா? படத்தாளுக்கு உள்ளுக்குள்ள அமைந்து காணப்படுற விடயங்கள் சார். ஓமம், உள்ளமைந்து காணப்படும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் சொன்னேன் எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றது. பௌதிக பண்பாட்டு பௌதீக பண்பாட்டு அம்சங்கள் மாத்திரம்தான் படத்துக்கு உள்ள இருக்கும்னு சொல்லி இருக்கிறேன். இப்ப நீங்க சொன்ன விடயத்தின மூணாவது விட சொல்லி இருக்கிறீங்க. மூன்றாவது விட நீங்க சொல்லி விளங்கையில மாறி சொல்லிட்டேன் சார். அப்ப எது வரும் விட? ஐந்தாவது சார். இத பத்தியா? இப்படிதான் மாறி குறிப்பிட்டு வருவீங்க போல இருக்குது. சரிதானே? ஓகே. இப்ப பாருங்க, முதலாவது விடை மூலம். மூலம்ன்றது இடவிலக்கப்படத்தாள் இருக்குதா? அது அட்டவணைக்கு கீழே தான் மூலம். அதாவது எங்கேயாவது இருந்து எடுத்து தருவாங்க. நீர அளவை திணைக்களங்கள், வளிமண்டலவியல் திணைக்களங்கள் என்று எங்கேயாவது ஒரு இடங்கள்ல இருந்து எடுத்து தருவாங்க. மூலம்ன்றதை பெறாது, அதையே ரிஜெக்ட். துப்புரவா பொருந்தாது. இடவிலக்கப்படத்துக்கு மூலத்துக்கு சம்பந்தமே இல்லை, அதால அது ரிஜெக்ட். திசை அதே வழியில இருக்கும், திசைகள் வழியிலான் இருக்கும். குடியிருப்பு உள்ளே இருக்கும். ஆகவே முதலாவது விடை 100% பிழை என்று எடுக்கலாம், மூலம் இருக்கிறதால. ஓகே. இரண்டாவது விடைய பாருங்க. கட்டிடங்கள் ஓகே வரும், உள்ள இருக்கும். குறியீட்டு விளக்கங்கள் இடவிலக்கப்படத்தாளுக்கு கீழே நடுவில் தந்திருப்பாங்க. குறியீட்டு விளக்கங்கள் பாடசாலைக்கு என்ன, பயனிலைக்கணுக்கு என்ன, எல்லாமே வெளியில தந்திருப்பாங்க. நான் இடவிலக்கப்படங்கள்ல உங்களுக்கு நான் காட்டி இருக்கிறேன், அதெல்லாம் வெளியில இருக்கும் குறியீட்டு விளக்கங்கள். ஆள்கூறுகள் சில டைம்ல எங்க இருக்கும்? உள்ளுக்கே இருக்கும். அந்த முக்கோணத்துல அந்த பிளஸ் அடையாளத்துல காட்டியிருப்பாங்க, அது உள்ள இருக்கும். குறியீட்டு விளக்கங்கள் வெளியில இருக்கிறதால இரண்டாவது விடை ரிஜெக்ட். மூன்றாவது விடையை வந்து பாருங்க, அண்மை படம். அதாவது இப்ப மட்டக்களப்புக்கு பக்கத்துல இருக்கிற படம், திருகோணமலைக்கு பக்கத்துல இருக்கிற படங்கள் எல்லாம் அதுலயே அண்மித்த படங்கள் காட்டியிருப்பாங்க, அது வந்து வெளியில இருக்கும். மூலம், அப்ப அது ரிஜெக்ட். மூலம் என்ற உடனே அந்த விட ரிஜெக்ட். மூணாவது விட பிழை. ஏனென்றா மூலம் இருக்கிறது, மூலம் பொருந்தாத ஒரு விட. நாலாவது விடையை பார்ப்போம். குறியீட்டு விளக்கம் அது வெளியில இருக்கும், பாடசாலை உள்ள இருக்கும், இட உயரம் உள்ள இருக்கும். ஆகவே இங்கு குறியீட்டு விளக்கம் வந்திருக்கிறதால நாலாவது விடையும் பிழை.
சம உயரம் அல்லது சம உயர கோடுகள். சமமான உயரங்களை தொட்டு வரையப்படுகிறது தான் சம உயர கோடுகள், சம உயரங்கள் என்று சொல்லுவோம். இந்த சம உயரங்கள் எங்க இருக்கும்னா இடவிளக்கப்பட தாளுக்கு உள்ளதான் இருக்கும், வெளியே இருக்காது. இட உயரம் தெரியும், கருத்தக்களை புள்ளியால வச்சு தருவாங்க இல்லையா? அப்ப அது வந்து இட உயரம் உள்ளுக்கு தான் இருக்கும். கட்டிடங்கள் உள்ள இருக்கும். சரியான விடை எது? 5வது விடை. சிம்பிளா கண்டுபிடிக்கக்கூடிய வினா பகுதி. சரி, அடுத்த வினா பகுதியை பாருங்க. 4வது வினா. சொல்லுங்க பிரவீன். சார் உள்ளில்லைன்னா எனக்கு விலங்கல்லே. ஓகே பார் விலங்க இல்ல. நீங்க பிரவீன் லேட்டா, நீங்க எல்லாம் கொஞ்சம் லாஸ்டா வந்தாங்க தானே. ஓகே பார் உங்களுக்கு அதை காட்டி படத்தை காட்டினா தானே உங்களுக்கு விளங்கும். பார் நிலுங்க, அந்த படங்களை காட்டியே உங்களுக்கு விளங்கப்படுத்தும். இப்ப எங்களுக்கு தெரியும் உள்ளெல்லை தகவல், வெளியெல்லை தகவல் என்று சொல்லி பிரதானமான நிறைய அம்சங்கள் இருக்குது. இப்ப அதுல எங்களுக்கு தெரியும் உள்ளெல்லை தகவல் என்றது படப்பகுதிக்கு உள்ள இருக்கிறது. அதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்? உள்ளெல்லை தகவல்கள் என்று சொல்லி நாங்க என்ன செய்வோம்? எடுத்து காட்டுவோம். இப்ப பாருங்க தம்பியா, நீங்க தான் பாருங்களேன். நீங்க நிறைய இதுக்கு வந்திருக்க மாட்டீங்க. சோ அதால நீங்க பாருங்க வடிவா கிளியரா, மற்றாக்களை தெரியும். இப்ப நான் பிள்ளைகள் உங்களுக்கு மாங்குளம் என்றதுக்குரிய உண்டு. நான் உங்களுக்கு இடவிளக்கப்படங்கள் தந்திருக்கிறேன். மாங்குளத்துக்குரிய இடவிளக்கப்படங்கள் உங்களுக்கு நான் இப்ப ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணியிருக்கிறேன். வடிவா பாருங்க. இதுதான் 150,000 இடவிளக்கப்பட தாள். சரிதானே? இதுக்கு பிறகு இனிமேல் டவுட் கேட்டா அடி வாங்குவீங்க, சொல்லித்தேன். சரிதானே? வடிவ பாருங்க. இதான் 150,000 இடவிளக்கப்பட தாள். இதுல பாருங்க அந்த படத்தினுடைய இலக்கம் இங்க மூலையில போடப்பட்டிருக்குது. இங்க பாருங்க, இந்த சீட் 13, இந்த மாங்குளத்துக்குரிய பட இலக்கம் வந்து பாத்தீங்கன்னா 13வது படம் என்று சொல்லி இதை பிரதிபலிக்குது. மாங்குளம் அந்த படத்தினுடைய பெயர் நடுவுல போடப்பட்டிருக்குது. பாருங்க வடிவா. அதே நேரத்துல இங்க பாருங்க ஸ்ரீலங்கா 150,000 அந்த அளவு திட்டம் என்றது இங்க தந்திருக்கிறாங்க. ஒரு ஸ்ரீலங்கா 150,000 அளவு திட்டம். அப்ப அளவு திட்டமும் இங்க தந்திருக்கிறாங்க பாருங்க. அப்ப இதெல்லாம் மேலெல்லைகள்ல தந்திருக்கிறாங்க பாருங்க. மத்திய பகுதி இங்கால இடது வலது பக்கம், இங்கால இடது பக்கத்துல தந்திருக்கிறாங்க. சரிதானே? ஓகே, இது அந்த படத்தினுடைய பெயர் இலக்கம் அதுகள்லாம் இருக்கு. இப்ப அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்க பாருங்க, கீழே கொஞ்சம் விடயங்கள் தந்திருக்கிறாங்க. இத கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். பிரவீன் விளங்குதா? பிரவீனுக்கு பிரவீன் இத கீழே பாருங்க. கொஞ்சம் பண்றேன்னா இப்ப பாருங்க, இப்ப இந்த ஜூம் பண்ணா இங்க பாருங்க, கீழே பாருங்க, இந்த படத்துக்குள்ள இங்க பாருங்க அந்த நில அளவை திணைக்களத்தினுடைய லோகோ இருக்குது. சரிதான்? இங்க பாருங்க, இது வந்து நேர்கோட்டு அளவு திட்டம். இங்க பாருங்க, இதுல இருக்கிறது பாருங்க நேர்கோட்டு அளவு திட்டங்கள் இருக்குது. அளவு திட்டம் திசை இருக்குது. இது வந்து திசை. சரிதானே? இங்க வந்து பாத்தீங்கன்னா